எனக்கு வந்து ஒரு 700 தாங்க கிரெடிட் ஸ்கோரு. எனக்கு வந்து பெருசா இன்கம் கிடையாது. எனக்கு 25,000 தான் சம்பளம். எனக்கு வந்து லோன் எவ்வளோ கிடைக்கும்? நான் அந்த லோன் வாங்குற ஐடியாவே இல்ல. வேற என்ன பெனிஃபிட் இருக்கு? இந்த டிஸ்கவுண்ட்ஸ்லாம் சொல்றீங்களே, எனக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் கேட்டீங்கன்னா, உண்மையாவே சூப்பரான டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. சாதாரண மொபைல் நம்பர் போட்டு உங்க பான் கார்ட் டீட்டெயில்ஸ் கூட அப்டேட் பண்ணிக்க தேவையில்ல. வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். யாராவது நமக்கு லோன் தருவாங்களா அப்படி எதிர்பார்க்கும்போது, அந்த லோனுக்கும் டிஸ்கவுண்ட் தரோம் பாஸ். அதுக்கும் நாங்க வந்து சில தள்ளுபடிகள் தரோம் சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அப்பேற்பட்ட ஒரு லோன் ஆப்ப தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற லோன் ஆப்ல 3 முக்கியமான விஷயம். அதாவது பர்சனல் லோனும் கிடைக்கும், பை நவ் பே லேட்டர் முறையில உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும், கிரெடிட் கார்டும் தராங்க. ஸோ இது வந்து இந்த ஆப்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இது இல்லாம சில விஷயங்கள் வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க மொபைல் ஆப்ல உங்களுடைய பிளே ஸ்டோர்ல என்னென்னலாம் இருக்கோ, அதாவது உங்க மொபைல்ல என்னென்ன ஆப்லாம் நீங்க வச்சுக்கிறீங்களோ, அந்த ஆப் எல்லாமே இந்த ஒரு ஆப்ல அடங்கிடும். ஸோ எல்லாமே இதுல இருக்கு. உங்களுக்கு ஃபுட் டெலிவரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, கிளாசரி ஐட்டம்ஸ் வாங்குறதாலும் சரி, வீட்டு சாமான் வாங்குறதா இருந்தாலும் சரி, டிராவல்ஸ் பிளான் பண்ணிருக்கீங்களா, எல்லாமே இதுல இருக்குங்க. இதுல இல்லாத ஒண்ணு கிடையவே கிடையாது. ஸோ எல்லாத்தையும் இதுல போட்டு குடுத்துருக்காங்க. இவ்வளவு விஷயத்துல என்னங்க பெருசா இருக்கு? இது கூட நிறைய இடத்துல இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க. சரி என்னங்க அப்படி டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் சாதாரண பில் பேமெண்ட் ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட். அதுபோல் ஒவ்வொன்றுக்கும் 5% 10% பெரிய ஆஃபர் மாதிரி விட்டுருக்காங்க. நிறைய பேர் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தள்ளுறாங்க. ஸோ அதனால் என்னென்ன விதமான ஆஃபர் வச்சுருக்காங்கன்னு பற்றி பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் லோன் வாங்குகிறோம்ப்பா இதுக்கு எதாவது ஆஃபர் கேட்டிங்கன்னா இதுக்கும் ஆஃபர் வச்சுருக்காங்க. அதான் ஆச்சரியமே. ஸோ எல்லா வித லோன் அப்ளை பண்ணாலும் அதுக்கு சில ஆஃபர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் முழுசாக பாருங்கள். ஒரு லோன் ஆஃபர் சம்மந்தமான ஒரு வீடியோ தான். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜிகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி நோட்டிஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக வைக்கிறதுனா மறக்காம லைக் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாடா நியூ NEU இந்த ஆப் வந்து நிறைய விளம்பரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆப்பை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டாடா நியூ ஆப்பில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பை நவ் பே லேட்டர். நான் ஒன் பை ஒன்னாக போகிறேனே. ஸோ பை நவ் பே லேட்டர்ன்றது ஃபர்ஸ்ட் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இதே ஆப்பை நான் ரிவ்யூ பண்ணும்போது இது அப்போ பெருசாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பை நவ் பே லேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பை நவ் பே லேட்டர் முறையில் நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க வச்சுக்கோங்க. இந்த மாதத்துக்கு உண்டான பொருள் நீங்கள் வாங்கி உதாரணத்துக்கு மொபைல் வாங்கிட்டீங்க. ஆனால் அந்த பணத்தை வந்து நீங்கள் அடுத்த மாதம் செலுத்திக்கலாம். அதுக்கான டைம் கொடுக்குறாங்க. ஒரு 30 நாள் கிட்ட உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதான் பை நவ் பே லேட்டர். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் கேட்குது. பெர்மிஷன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி ஆப்ஷனாக நீங்கள் கொடுத்த பிறகு அலோஸ் 4 விதமான அலோஸ் கேட்குது. 4 அலோஸ் நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா பை நவ் பே லேட்டர் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாம் காட்டும். நான் டேரெக்டாக எப்படி அப்ளை பண்ணுறது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பேன் கார்டு நம்பர் கேட்குது, டேட் ஆஃப் பர்த் கேட்குது, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குது. இது முடிச்ச பிறகு உங்களுக்கு ஜெண்டர் மேலா ஃபீமேலா பின்கோட் கேட்குது. வேலிடேட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்குது. ஸோ உங்கள் பேன் கார்டை வேலிடேட் பண்ணோம். பேன் கார்டோடு மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருந்தால் ஸோ அதுக்கு ஓடிபி வரும். இதெல்லாம் வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கான முக்கியமான விஷயங்கள். ஆதார் கார்டு, பேன் கார்டு, மொபைல் நம்பர் ஒன்றா இருக்கணும். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஒன்றா இருக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரே மொபைல் நம்பர் இருக்கணும். அதான் குறிப்பிட்டு சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பை நவ் பே லேட்டர் ஆக்டிவேட் ஆகிடும். ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அமௌண்ட் 25,000க்குமே உங்கள் அமௌண்ட் தராங்க. ஸோ இது வந்து பை நவ் பே லேட்டரில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த பை நவ் பே லேட்டருக்கு என்ன எலிஜிபிள்ன்றது வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கும்போது பர்சனல் லோன். பர்சனல் லோன் பொறுத்திருக்கேன் 10 லட்சத்துக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து வெறும் டாடா நியூ ஆப் மட்டுமே இது அமௌண்ட்டை தரதில்லை. இவங்களோட லெண்டிங் பார்ட்னர் சில பேர் இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா டாடா கேபிட்டல் ஃபர்ஸ்ட் லெண்டர் இவங்களுடைய கேபிட்டல் தான். ரெண்டாவது மணி வியூ லோன் ஆப்பு, ப்ரிஃபர் லோன் ஆப்பு, கிரெடிட் பி. இது இல்லாமல் நிறைய விதமான ஆப்ஸ்லாம் இருக்குது. இவங்களாம் வந்து லெண்டிங் பார்ட்னராக சேர்ந்து செயல்படுறாங்க. பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நான் ரொம்ப டீப்பாக போகல. பேசிக் டீட்டெயில்ஸ் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமு, என்ன ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் இன்கம் டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ், எல்லா விஷயத்தும் பேசிக் டீட்டெயில்ஸ் வந்ததுங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு செல்ஃபி, இது வந்து கேஒய்சி டீட்டெயில்ஸ் வந்தது. இது முடிச்சிட்டிங்கனாவே உங்கள் கிரெடிட் ஸ்கோரை அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுற பிறகு உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் காட்டுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐலாம் உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டும் தராங்க. 2 விதமான கிரெடிட் கார்டு தராங்க. இந்த 2 கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு எந்த விதமான ஃபீஸை நீங்கள் கட்ட தேவையில்லை. ஸோ 0 ஜாயினிங் ஃபீஸ் சொல்லி கொடுக்குறாங்க. இன்ஃபினிட்டி அண்ட் ப்ளஸ். ஸோ டாடா நியூ இன்ஃபினிட்டி, டாடா நியூ ப்ளஸ் ஒரு ஆப்ஷனில் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு என்னங்க சார்ஜஸ், இந்த கார்டு வாங்குறதுக்கு என்ன சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி கார்டை பொறுத்த வரைக்குமே 1 வருஷம் அதாவது ரினியூவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு பில் வரும். இந்த வருஷம் ஜாயினிங் ஃபீஸ் ஃப்ரீ. ஸோ அடுத்த வருஷம் வந்து 1,500 வருங்க.
ஸோ இது வந்து 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. நான் டீட்டெயிலாக அதுக்குள்ளே போகல, சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இன்ஃபினிட்டி கார்டில் இவ்வளோ விஷயம் இருக்குது. டாட்டா ப்ளஸ் பொறுத்த வரைக்குமே ரினியூவல் பண்ணதுக்கு ரூ. 500 இருந்தால் போதும். இந்த 2 கார்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ₹1,00,000லேருந்து 1,50,000 3,00,000 வரைக்குமே உங்களுக்கு லிமிட் இன்க்ரீஸ் பண்ணி தராங்க. எந்த விதமான கிரெடிட் ஸ்கோர் பெருசாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பெருசாக இன்கம் ப்ரூஃப் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ சேலரி ஸ்லிப்போ எதுவும் தேவையில்லை. பேன் கார்டு நம்பர் இருந்தால் மட்டுமே போதும். 3,00,000 வரைக்குமே உங்களுக்கு ஆஃபர் உண்டு. ஸோ 3,00,000 வந்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த 2 விதமான கார்டு வச்சு எங்கெங்கெல்லாம் நீங்கள் பொருட்கள் வாங்குறீங்களோ அது இதுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட்டும் உண்டு. ஸோ இது முக்கியம் நம்ம சொல்லணும். ஃபேஷன்ஸ் ஆனாலும் சரி, மெடிசன் ஆனாலும் சரி, ட்ராவல் ஆனாலும் சரி, ஃபிட்னஸ் ஆனாலும் சரி, ஃபுட் அண்ட் ஃபைனான்ஸ் ஆனாலும் சரி, பில்ஸ் ஆனாலும் சரி, எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட 10% வரைக்குமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரே ஆப்பில் எல்லாம் முடிஞ்சிச்சு. சில பேர் இந்த குரோமாவில் பொருள் வாங்க போவாங்க இல்லையா, ஒரு மொபைல் வாங்கலாம் ஆசைப்படுறேன் பாஸ், குரோமா ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக இதே ஆப் மூலமாக டேரெக்டாக குரோமாவுக்கு போயிடலாம் நீங்கள். ஸோ அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் இல்லைங்க அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த ஆப்பு வேறு என்னங்க பெனிஃபிட் அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்விக்கியில் ஒரு பொருள் ஒரு ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா இந்த டாடா நியூ கார்டு மூலமாக நீங்கள் ஸ்விக்கியில் தேய்ச்சி வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு. ஸோ எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இந்த ஒரே ஆப்பில் வச்சுருக்காங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே டிஸ்கவுண்ட்ஸ். இப்போ வந்து பர்சனல் லோனுக்கு நான் வாங்க போகிறேங்க, எவ்வளோ அமௌண்ட்டு தராங்க, என்ன வட்டி வரும், கிரெடிட் கார்டு வாங்க போகிறேன், என்ன அமௌண்ட்டு தருவாங்க, என்ன வட்டி வரும், இந்த கிளாசரி ஐட்டம்ஸ்லாம் இந்த டிஸ்கவுண்ட்ஸ்லாம் சொல்கிறீங்களே, நான் ஆக்டிவேட் பண்ணுறேன், எனக்கு வேறு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்சனல் லோன் எவ்வளோ தராங்கன்னா 10,00,000 வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 12 மாதம் வந்து 60 மாதம் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். வட்டியை பொறுத்த வரைக்குமே 11%லேருந்து 29% வரைக்குமே வட்டி வரும் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2,00,000 லோன் வாங்குறீங்க, பர்சனல் லோன் வாங்குறீங்க வச்சுங்களேன், இஎம்ஐ 24 மாதம் நீங்கள் பிரிக்கிறீங்க. ஸோ அது கட்டுறதுக்காக பிளான் பண்ணுறீங்க. வட்டி ஒரு 14% போடுறாங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு ₹1000 வருங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்க 24 மாதத்தில் பார்த்தீங்கன்னா, கேட்டது ₹2,00,000, ஆனால் ₹2,30,461 நீங்கள் மொத்தத்திலே கட்டியிருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பர்சனலுக்கு உண்டான சார்ஜஸ். இப்போ இந்த கார்டு வாங்க தான் என்ன சார்ஜஸ், கார்டு வந்து 2 விதமான கார்டு இருக்குது. ஒன்றுக்கு ₹1,500, ஒன்று வந்து ₹500. ஒன்றே கட்ட தேவையில்லை, அடுத்த வருஷம் தான் வரும். நல்ல ட்ரான்சாக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அந்த சார்ஜஸ் கூட நீங்கள் கட்ட தேவையில்லை. இந்த கார்டு வந்து நல்ல லிமிட் கிடைக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபேமிலி பீப்புள்ஸாக இருந்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு முக்கியமான ஆப்ஷன் சொல்ல முடியும். இப்போ எலிஜிபிலிட்டியில் வருவோம். எனக்கு கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் சொன்ன இந்த எல்லா விஷயத்துலையும் எனக்கு எது கிடைக்கும், எனக்கு வந்து ஒரு 700 தாங்க கிரெடிட் ஸ்கோரு, எனக்கு வந்து பெருசாக இன்கம் கிடையாது, எனக்கு 25,000 தான் சம்பளம், எனக்கு வந்து லோன் எவ்வளோ கிடைக்கும், அப்புறமா எனக்கு கிரெடிட் கார்டு கிடைக்குமா அப்படி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 25,000 700 கிரெடிட் ஸ்கோருக்கு கிட்டத்தட்ட 3,00,000 வரைக்குமே உங்களுக்கு லோனாக கிடைக்கும், பர்சனல் லோனாக கிடைக்கும். முக்கியமாக இந்த கிரெடிட் ஸ்கோர் 700 சொல்கிறோம் இல்லையா, இதில் வேறு ஏதாவது டிஃபால்ட் இருக்கக்கூடாது, வேறு ஏதாவது ஒரு பேமெண்ட் கட்டாமல் பெண்டிங் இதெல்லாம் இருக்கக்கூடாது. க்ளீனாக 700 இருக்கா பரவாயில்ல, உங்களுக்கு 3,00,000 வரைக்குமே பர்சனல் லோன் கிடைக்கும். இன்கேஸ் பர்சனல் லோன் உங்களுக்கு கிடைக்காம போனாலும் கிரெடிட் கார்டு கிடைக்கும். டாடா நியூ ப்ளஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ₹500 தான் பர் இயர். இன்ஃபினிட்டி வாங்குறதா இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கார்டாவது கண்டிப்பாக கிடைக்கும். 3,00,000 வரைக்குமே அதுக்கு நிறைய விதமான லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அர்ஜென்ட்டுக்கு ₹1,00,000 தேவைப்படுது, ₹2,00,000 தேவைப்படுதுன்னா இந்த 700 கிரெடிட் ஸ்கோரு 25,000 சம்பளத்துக்கு கிடைக்கும். எனக்கு ஒரு 40,000 சம்பளம் பாஸ், எனக்கு ஒரு ₹7,00,000 தேவைப்படுதுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம், கிடைக்கும். வட்டி பெருசாக இருக்காது, உண்மையாக சொல்கிறேன், பெரிய வட்டிலாம் இருக்காது, ப்ராசஸிங் ஃபீஸ் பெருசாக இருக்காது. ஆனால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர், உங்களுடைய பேமெண்ட் ஹிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சுன்னா தான் இதில் ஓகே. இல்லைனா ப்ராசஸிங் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக வரும் அல்லது வட்டி அதிகமாக போட வாய்ப்பு இருக்குது. இது வந்து பர்சனல் லோனுக்கு. கிரெடிட் கார்டுக்கும் கிட்டத்தட்ட அதே தான். இதெல்லாம் வேணாம் பாஸ், நான் லோன் வாங்குற ஐடியாவே இல்லை, வேறு என்ன பெனிஃபிட் இருக்குது, இந்த டிஸ்கவுண்ட்ஸ்லாம் சொல்கிறீங்களே, எனக்கு எதாவது டிஸ்கவுண்ட்ஸ் கேட்டிங்கன்னா உண்மையாகவே சூப்பரான டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. சாதாரண மொபைல் நம்பர் போட்டு உங்களை பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கூட அப்டேட் பண்ணிக்க தேவையில்லை, மொபைல் நம்பரை போட்டு வச்சுட்டு யூபிஐ இப்போ நீங்கள் எப்படி ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறீங்க, அது போல் ஒரு ஐடியா வச்சுருந்தாவே உங்களுக்கு நிறைய விதமான டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் சொல்கிறாங்களே, நம்ம செக் பண்ண தானே தெரியும். ஸோ அதனால் நான் செக் பண்ண வரைக்குமே உண்மையாகவே நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. தேவைப்படுறவங்க இதை போல் ஒப்பிட்டு பாருங்கள், கம்பேர் பண்ணி ஓகேவாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லோனாலும் சரி, கிரெடிட் கார்டானாலும் சரி, உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் ஆனாலும் சரி நிறைய வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு டேர்ம் அண்ட் கண்டிஷனை படிச்சு பாருங்கள், விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.